செம்ம பூஸ்ட் பம்ப்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. வந்து நாங்க சீட்லயே இல்ல தரையில தான் உட்கார்ந்தோம். உட்கார்ந்து லாஸ்ட் சீன் மட்டும் பார்த்துட்டு கேவலமா இருக்குன்னு அதெல்லாம் இல்ல, படம் பயங்கரமா இருக்குது. Hola! Your train vacation to Malaysia starts from rupees 24,999 only with GT Holidays, South India's #1 travel brand. சென்னையின் நம்பர் 1 மட்டன் பிரியாணி ருசிக்க பாண்டி பஜார் பசும்பொன் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாங்க. இனி பாண்டி பஜாரோட புதிய அடையாளம் பசும்பொன் தான். மதுரை உணவை சென்னையிலேயே ரசிக்கலாம். 3 மணி நேரம் படம் ஏதோ போர்லாம் இல்ல ப்ரோ, செம்ம பூஸ்ட் பம்ப்ஸ் எல்லாம் சூப்பரா இருந்துச்சு. வந்து நாங்க சீட்லயே இல்ல தரையில தான் உட்கார்ந்தோம். கீழ உட்கார்ந்து பேப்பர் தூக்கி வச்சிருந்தோம். நான்லாம் தோனிக்காக தான் உட்கார்ந்தோம் கீழ. இன்னொரு பக்கம் தலைவர் சூப்பரா நடிச்சிருக்காரு. நெகட்டிவ் ரோல் சூப்பரா. எத்தனை விஜய் இருக்காங்கன்னா கதையில கண்டிப்பா தெரியல. மானால வராங்க விஜய். செம்ம மாஸ் படம். எல்லாம் வந்து தியேட்டர்ல பாருங்க. இதுவும் வீட்ல யாருமே குறை சொல்ல முடியாது ப்ரோ. அவர் சைலண்டா உள்ள செஞ்சுட்டு போயிட்டாரு. பிஜிஎம் செம்ம பிஜிஎம் மங்காத்தா மியூசிக் போட்டாங்க. தலை வந்தாரு உள்ள. செம்ம மாஸ் ப்ரோ. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, எல்லா படத்தையுமே தளபதி படத்தெல்லாம் தலை ஃபேன்ஸ் வந்து ஏதாவது குறை சொல்லுவாங்க. இந்த படத்தை மட்டும் தலை ஃபேன்ஸ் சேர்ந்து கொண்டாடுறாங்களே. அவரோட தலை பிஜிஎம் வருதுல உள்ள. அது ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் தானே தலை வேற இருக்காரு உள்ள. தளபதி எல்லாம் ஒண்ணு தான் ப்ரோ. எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுவோம் ப்ரோ. சூப்பரா இருந்துச்சு. என்னன்னு சேர்ந்து பண்ணிருக்காப்ல அந்த மொமெண்ட் எப்படி? அவர் நான் எதிரே பார்க்கல. ஆனா சூப்பரா அவர் ரோல் வந்து சூப்பரா பண்ணிருக்காரு. செம்மையா பண்ணிருக்காரு ப்ரோ. தளபதி கோசம் நடிச்சு கொடுத்துருக்காரு. சூப்பரா இருக்கு. தோனி பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ. பயங்கரமா தோனிலாம் தூக்கிட்டான் ஃபுல்லா. தளபதி பாரு ப்ரோ. தளபதி கோட் ப்ரோ. தளபதி பாரு. தலையோட பிஜிஎம்ல தளபதி அங்க பாக்கும்போது எப்படி இருந்தாப்ல அந்த தியேட்டர் ரெஸ்பான்ஸ்? சூப்பரா இருந்துச்சு. பார்க்கல தேட்டர்ல போய் பாருங்க. எல்லாரும் அப்படியே ஆடிட்டே இருக்காங்க ஃபுல்லா. முன்னாடி சட்டை கழட்டி ஆடுறாங்க ப்ரோ. த்ரிஸ்டாலாம் உள்ள வந்து ஆட்டினாங்க ஃபுல்லா. அவ்வளோதான். பாருங்க போய் படத்தை பாருங்க ப்ரோ. ப்ரோ படம் நிஜமாலே வேற மாதிரி இருக்கு ப்ரோ. படம் தெரிய விட்டா இருக்கிறோம். நான் உடனே ஸ்க்ரீனை மாற்றி போட்டேன். நான் டான்ஸ் ஆட முடியல. அந்த ஒரு வருத்தம் தான் எனக்கு. ஆனால் என்ஜாய் பண்ணி பார்த்தேன் ப்ரோ. படம் வேற மாதிரி இருக்கு. பயங்கரமாக இருக்கு. தளபதி மாஸ் வேற மாதிரி இருக்கு. சொல்லவே தவிர கட்சியில் பிஜிஎம் போடுறாங்க. ஸ்பாயில் பண்ண விரும்பல. தேட்டரே தெரிக்குது அப்படியே. சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, கதை வந்து டல்லா போற மாதிரி இருக்கும். டல்லா போற சொல்றது அசிங்கமா வாயில வருது. போய் ஏதாவது பண்ண சொல்லுங்க தெரியல. படம் பயங்கரமா இருக்கு. அவனுக்கு அஜித் தியேட்டர் சார் இருப்பாங்க தெரியல. வந்து பார்க்க சொல்லுங்க. வந்து எவன் என்ன டல்லா போகுது வந்து பார்க்க சொல்லுங்க. உட்காந்து லாஸ்ட் சீன் மட்டும் பார்த்துட்டு கேவலமா இருக்குன்னு அதெல்லாம் இல்லை. படம் பயங்கரமா இருக்குது. போய் பாருங்க போங்க. இப்போ நம்ம தலையோட பிஜிஎம் தளபதியோட ஃப்ரேம் அங்கே வந்திருக்கு. அந்த டயத்தில் தேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? தேட்டரில் தெரிக்க விட்டானுங்க தெரியல. ஏஞ்சினே கத்துறானுங்க. பயங்கரமா இருக்குது. வேற மாதிரி இருக்கு படம். கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் இன் தேட்டர்ஸ். ஓடிடியில் மட்டும் பார்த்துடாதீங்க. தயவு செஞ்சு போய் தேட்டர் போயிட்டு பாருங்க. படம் பயங்கரமா இருக்கு. காலேஜ் கட்டஸ்ட்டாக வந்து பார்க்குறோம். சூப்பராக இருக்குது படம். நேற்றும் பார்த்தோம் இன்றைக்கும் பார்த்தோம். வேறு மாதிரி இருக்குது படம். தளபதி வந்து நிறைய கெட்டப்பில் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது இளைய தளபதி. ஆக்சுவலாக டிஎஸ்சி ஓகே. டிஎஸ்சியோட ஒரிஜினல் தளபதி தான் சூப்பராக இருக்குது. இளைய தளபதியோட மெயின் தளபதி தான் நல்லா இருக்குது. பட் நல்லா தான் ப்ரோ இருக்குது. நான் ஒன்று அந்த ஸ்டார்டிங்காக ஒரு தளபதி காமிச்சாங்க ஃப்ளாஷ்பேக். அது மட்டும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்கலாம். அவ்வளோ அது ஒரு வருத்தம் மட்டும் தான். மற்றபடி படம்லாம் சொல்லவே தேவையில்ல. பயங்கரமாக இருக்குது. பேஸ்ட் எல்லாரும் போய் பாருங்க போங்க. கன்ஃபார்மாக போய் பாருங்க. தளபதி நான் தளபதி ஃபேன். ஓகே. இந்த படத்தை வந்து தலை ஃபேன்ஸு கொண்டாடுறாங்க. என்ன தலை காரணம்? படம் ஃபுல்லாக நல்லா இருக்குது. நல்லா கொண்டு 3 மணி நேரம் உட்காந்து பார்க்கலாமா? போரிங் இல்லை? போர் அடிக்காமல் போகுது படம். எந்த தளபதி ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு? வில்லன் தான். இளைய தளபதி தான். இளைய தளபதி. இந்த மங்காத்தா பிஜிஎம்ல தளபதியை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? செம்மையாக தான் நல்லா இருந்துச்சு. படம் சூப்பராக இருக்குது. எல்லாரும் பார்க்கலாம். ஒரே ஒரு நிமிஷம். 3 மணி நேரம் படம் ஏதோ போரிங்கும் லேகும். 3 மணி நேரம் படம் பொதுவாக 3 நேரம் படம்னால ஏதோ போர் அடிக்கும் லேக் இருக்கும்லாம் எதுவுமே இல்லை. ஃபுல்லாக ஃபன்னு, ஃபுல்லாக ட்விஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலி ரொம்ப என்ஜாய் பண்ணேன். எல்லாருமே ஃபேமிலியாக பார்க்கலாம். ஆக்சுவலி இப்போ நம்ம தளபதி பார்த்தீங்க அப்படின்னா 2-3 கெட்டப்பில் இருக்காரு. உங்களுக்கு இளைய தளபதி பிடிச்சது? தளபதி தான். ஆக்சுவலி எனக்கு இளைய தளபதி தான் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி செம்மையாக நினச்சிருந்தாங்க. மங்காத்தா பிஜிஎம்ல நம்ம தளபதியோட அங்கே பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தேட்டர் ரெஸ்பான்ஸ்? தேட்டரே அதிர்ச்சு. வேறு லெவலில் இருந்துச்சு. தேட்டரே பயங்கரமாக இருந்துச்சு. அதிர்ச்சு. தோனி வரப்போலாம் யாருமே உட்காரல. எல்லாம் நின்ட்டாங்க. பயங்கரம். இந்த படத்தை தலை ஃபேன்ஸு கொண்டாடுறாங்க. என்னங்க காரணம்? பிகாஸ் இது வெங்கட் பிரபு எடுத்தாங்களா, அவங்க டேரக்டர்ன்றதுனால தளபதின்றதுனால கம்பைன் ஆகிறதுனால பயங்கரமாக இருந்துச்சு. எஸ்கே அவர்கள் சேர்ந்து இதில் பண்ணியிருக்காரு. இந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு உள்ள தேட்டர்? வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த அவார்ட் சீன் அப்போ அந்த இது வந்திருந்தது இல்லையா, பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலி தெரியல. அதில் அப்படி தான் டைலாக் வந்திருக்கு. கரெக்டாக தெரியல. தியேட்டரில் ஸ்க்ரீனும் சூப்பராக இருக்குது. உங்களுக்கு வந்து அந்த ட்ரெய்லரில் இருந்த மாதிரியோ இல்லை சாங்கில் இருந்த மாதிரியோ இல்லை. மூவியில் சூப்பராக காமிச்சிருக்காங்க. எல்லாமே நல்லா சிங்காக இருக்குது. ஸோ நீங்கள் படம் பார்க்கும்போது அந்த ஒரு கரெக்டான ஒரு அந்த வைப்பில் இருக்குது. எல்லாமே சூப்பராக இருக்குது. நிறைய இந்த கேமியோஸ் எல்லாம் நிறைய இருக்குது. த்ரிஷா வந்து
சர்ப்ரைஸாக பண்ணுறது. ஸோ இதெல்லாமே வந்து ஆடட் அட்வான்டேஜ் தான். நம்ம அதெல்லாம் தெரிஞ்சுட்டு போய் பார்க்கக்கூடாது. ஸோ நான் ஸ்பாய்லர் சொல்லலை, பட் சர்ப்ரைஸாக போய் பாருங்கள். அப்படி என்ன சொல்கிறது, சூப்பராக இருந்தது. அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த தாட்லேயே தான் உட்காந்து பார்த்தேன். நல்லா இருந்தது. ஆக்சுவலி நான் வந்து சஸ்பென்ஸ் மேலே சஸ்பென்ஸ் இருந்துச்சு, ஸோ அதனால நல்லா இருந்துச்சு. ப்ளூ சட்டை மாதிரி என்ன சொல்லியிருக்காருன்னா வேற ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, இது அந்த அளவுக்குலாம் இல்லைன்ற மாதிரி. உங்களுடைய கருத்து அவருக்கு என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் கிடையாதுங்க, அவர் சொல்லிட்டு போறாருங்க. ஆனால் எங்களுக்கு என்ன வறுத்து வரணும். ரெண்டு பேருமே பிடிச்சிருக்கு. அது வந்து ஃபஸ்ட்டு பின்னி குத்து போட்டு எடுத்திருக்காங்க. வேற செம்மையா இருந்துச்சு, வேற லெவல் வைப்பு. இப்போ இன்னும் ஒரு 1 வீக் இதே மாதிரி தான் வைப் இருக்க போகுது. ஸோ சூப்பர். எல்லாரும் பார்த்து டைலாக்னா அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இன்டர்வலுக்கு முன்னாடி லயன் இஸ் ஆல்வேஸ் அ லைன் சொல்லுவாங்க. அது ஃபர்ஸ்ட், அது வந்து கூஸ் பம்ப் சீன். அது அது கடைசியில் ஆக்சுவலி நான் ஸ்பாய்லர் சொல்ல விரும்பலை நான். அதனால நான் வந்து நிறையா இந்த தளபதி படம் ரெஃபரன்ஸ் நிறையா சாங் இருக்குது. அப்புறம் அஜித் அவங்களோடையும் நிறையா சாங்ஸ் இருக்குது. ஸோ அதனால் எல்லாமே போய் பார்த்துக்கோங்க. ஸ்பாய்லர் சொல்ல விரும்பலை நான். அண்ணா சீட்டில் உட்கார முடியல, நான் பாட்டுக்கு கத்துறேன். சீட்டு விட்டால் கலந்துட்டு வந்துடும் போல், அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி. தளபதிக்காக, ஒன்லி ஒன் தளபதிக்காக மட்டும்தான் இந்த மூவிக்கு வந்தது. ஆக்சுவலாக ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ கிடைக்கலன்னு ரொம்ப 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 வருத்தம், அவ்வளோ ஒரு வருத்தம். ஆனால் பரவாயில்ல, அட்லீஸ்ட் இன்றைக்காவது பார்க்க முடிஞ்சேன்னு. ஆனால் லிட்ரலி அப்பப்போ அழுக வேற வந்துருச்சு. ஐயோ இந்த ஒரு மூவி தானா, இதுக்கப்புறம் இன்னும் ஒன்று தானா, இதுக்கப்புறம் தளபதி இந்த ஸ்க்ரீனில் பார்க்க முடியாதா அப்படின்னு நினைக்கும் போதே மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் மூவிலாம் சூப்பர். சாங்ஸ் மட்டும் கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு, இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்துருக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. மற்றபடி சூப்பர், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். நெக்ஸ்ட் ஷோக்கும் டிக்கெட் இருந்தால் நல்லாயிருக்கும். தளபதி எவ்வளோ தூரம் நீங்கள் ரசிக்கிறீங்க, பட் நம்ம தளபதியோட நிறைய மூமெண்ட் உள்ள க்யூட்டாக இருந்திருக்கும்ல, எந்த மூமெண்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? எல்லாமே க்யூட் இருந்தது, எல்லாமே ரொம்ப பிடிச்சிருச்சு. இதுதான் அதுதான் சொல்லவே முடியாது, எல்லாமே க்யூட்டாக இருந்துச்சு. தளபதினாலே க்யூட்டு தான். தளபதினாலே பிடிக்கும். நான் இனி 10 தளபதி கொண்டு நீ பண்ணாலும் எனக்கு 10 தளபதியுமே பேனு பார்ப்பேன், அவ்வளோ பிடிக்கும். செம்மையாக இருந்தது. ப்ளூ சட்டை மாதிரி ஒன்று சொல்லியிருக்காரு, இதெல்லாம் அவ்வளோ ஒர்த்துலன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஐயோ, அது நல்லா, படம்லாம் நல்லா இருந்தது. போரிங் எதுவுமே இல்லை, சூப்பராக த்ரில்லிங்காக இருந்தது. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு நிறையா வந்தது. டான்ஸு பாட்டு எல்லாம் சூப்பராக இருந்தது. ஒரு தளபதி ஃபேனாக கேட்குறேன், தலையோட பிஜிஎம்னா நம்ம தளபதி இருந்திருக்காரு, அந்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு? செம்மையாக இருந்தது. கூஸ் பம்ப்லாம் வந்தது, செம்மையாக இருந்தது. எஸ்கே அண்ணனோட என்ட்ரி அதெல்லாம் பார்க்குறப்போ என்ன இருந்துச்சு? ஒரு சர்ப்ரைஸாக இருந்தது, அதெல்லாம் நல்லா இருந்தது. நம்ம சின்ன தளபதி, பெரிய தளபதி, இளைய தளபதி இதெல்லாம் இருக்காங்க உள்ள, எந்த வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு? பெரிய தளபதி தான். ஆமாம், அவர் நல்லா வந்து ஃபைட்லாம் சூப்பராக போடுறாங்க. ஆனால் வந்து சின்ன தளபதி வந்து கொஞ்சம் அப்பா கிட்ட கொஞ்சம் பாசமாக இல்லை, அதெல்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தது. தளபதியும் மாசு, இளைய தளபதினா மாசு. தளபதி இளைய தளபதி 2 பேருமே நல்லா ஆக்ட் பண்ணுங்க, சூப்பராக இருக்கு. மாறன் புழு சட்டை மாறன் வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு, என்ன சொல்லுவாங்க? அவன் எல்லா பண்ணி அப்படிலாம் சொல்லுவாரு, பொண்ணு சொல்லுவாரு அப்படிலாம் சொல்லுவாரு, தகரா பண்ணி அப்படிலாம் சொல்லுவாரு. படம் பார்க்கறது விடையில் இருக்குது. இந்த படம் 3 ஹவர் எப்படி போச்சுனே தெரியல. தங்களால் ஒன்றுமே புரியல கொஞ்சம். ஆனால் இது நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, செம்ம டிஸ்டிங்காக இருக்குது. பார்ட் 2க்கான ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆனால் வருமா வராது இல்லை. மங்காதா 2 வரும், அது வெங்கட் பாபு சார் சிவகார்த்திகேயன் வச்சுட்டு அதான் அஜித்தோட பண்ணுவார் படம். மங்காதா 2 வரும், கோட் 2 வருமானு தெரியல. வெங்கட் பாபு சார் ரிப்ளை கொடுக்க கோட் 2 வருமானு. போரெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது படம், ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு மாதிரி வெறுப்பாக இல்லாமல் விறுவிறுன்னு போயிடுச்சு. 3 ஹவர்ஸ் போனதே தெரியல. ஆமாம். ப்ளூ சட்டை மாறன் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்துருக்காரு, ஒரு இந்த படம் வந்து அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு இல்லை. அவருக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க? தெரியலையே, எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் படம் ஐயோ விஜய் வேற லெவலில் நடிச்சிருக்காரு. விஜய் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இளைய தளபதி விஜய் தானே. இளைய தளபதியை பார்த்த மாதிரி அது ரொம்ப ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு, இல்லை நம்ம தளபதி ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு? அப்பா கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுவும் நல்லா இருந்தது. இது வில்லன் வந்து நல்லா இருந்தது. தளபதி ஃபேன் தானே? நான் கமல் ஃபேனுக்கு அப்படின்னு இருங்க. 3 ஹவர்ஸ் கொஞ்சம் லென்த்தி தான். சாங்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கு. ஒரு சில சீக்வன்ஸில் பயங்கர மாஸ், நம்ம ட்ரெய்லரில் பார்க்குற அந்த மாஸ் அங்கே தேட்டரில் இருக்கும். என்ட்ரி அண்ட் தென் விஜயகாந்த் சார் வர்றது, இது எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் சீக்வன்ஸாகவே இருக்குது. நல்லாயிருக்கு, படம் நல்லாயிருக்கு. எந்த இடத்துல நீங்கள் உட்காந்து 2 செகண்ட் ரசித்து பார்த்தீங்க? எந்த சீன்? மருதமலை மாமணியே அந்த சீன் செம. அந்த பழைய விஜய் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். நிறைய ஃப்ளேவர்ஸ் இருக்குது. விஜய் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஜயும் பார்ப்போம். பிகாஸ் அந்த கெட்டப்னால நிறையா கமெண்ட்ஸ் இருந்தது இல்லையா, அது வந்து
வர்த்து தான் தோணும் படம் பார்க்கும்போது. ஓகே எதுக்கு இந்த கெட்டப் வந்தது அப்படின்னு. சட்டை மாறன்னு சொல்றாரு, அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் பண்ண அளவுக்கு இல்லைன்றா. உங்களுக்கு என்ன தோணுது? எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் நல்லா தான் இருந்துச்சு. தளபதி வந்து குட்டி தளபதி, இளைய தளபதி எல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க, எது வந்து ரொம்ப ரசித்து பார்த்தீங்க? தளபதி மொத்தமாக தளபதியே பார்த்தோம் நாங்கள். தளபதி எப்படி வந்தாலும் பார்ப்போம். ஆனால் இதெல்லாம் போட்டுறது ஐயோ சும்மா சொன்னேன் நான். ஒரு ஃப்ளோ கட் பண்ணுறேன், ஃப்ளோவில் வந்தேன் நான். நல்லா இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. தளபதி அவர்களுக்கு வந்து இந்த கோட் படத்தில் மங்காத்தாக்கு ஈக்குவலாக நம்ம விபி பண்ணியிருக்காரா? ஆமாண்ணா பக்காவாக இருந்துச்சு. நீங்கள் தளபதி ஃபன் தானே? ஆமாண்ணா ஆமாண்ணா. ஓகே, தலையோட பிஜிஎம்ல தளபதி அங்கே பார்க்கும்போது எப்படி இருந்தார்? செம்ம க்யூட்டாக இருந்தார்ண்ணா, அதெல்லாம் வந்து மாசாக இருந்துச்சு. எஸ்கே என்ன அவரோட என்ட்ரன்ஸ்? அதுவும் அவரும் வந்து க்யூட்டாக ஒரு குட்டி கேமியோ பண்ணிட்டு மாசாக. சிலதெல்லாம் கொஞ்சம் அப்படி சொல்லாமலே பார்த்துட்டு நல்லா இருந்ததுப்பா. படம் ரொம்ப நல்லா இருக்கு. 3 மணி நேரம் ஏதோ போரிங்கோ லாகிங்கோ இருக்கு அப்படிலாம் எதுவும் இல்லை, நல்லா இருக்கு. ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்கு, நல்லா இருக்கு படம். நல்லா இருக்குப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தளபதி, இளைய தளபதி இருக்காரு, நம்ம தளபதி இருக்காரு. எந்த தளபதி நீங்கள் ரசித்து பார்த்தீங்க? ஹீரோ தான், அப்பா தளபதி தான். நல்லா நடிச்சிருக்காருப்பா. ஓகே, சாட்டிஸ்ஃபைடாக இருக்கு, நல்லா இருக்கு. மங்காத்தாக்கு ஈக்குவலாக இருந்துச்சுங்களா படம்? இந்த படம் கோட் நம்ம விபி பண்ண ரொம்ப நல்லா இருக்கு, அதை விட நல்லா இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருக்கு, இந்த மாதிரி எப்பவுமே பார்த்ததில்ல, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். நல்லா இருக்கு. ப்ரோ 3வது வாட்டி வந்துக்கிறேன் ப்ரோ. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் படம் போரிங்கோ லாகிங்கோ இல்லை? போரிங் இது லேட்டாக லாகிங் இந்த மாதிரி இருக்குது. அது அடுத்த சீன் வந்தோடனே அது சரியாயிடுது ப்ரோ. இப்போ நம்ம எஸ்கேலாம் பண்ணியிருக்காரு, அதெல்லாம் எப்படி இருந்துச்சு அந்த மொமெண்ட்? அது அந்தளவுக்கு தேவையில்லாதுன்னு தோணுது. எஸ்கே இல்லாதது வேஸ்ட் தான் ப்ரோ. அது கொஞ்சம் அந்த ஸ்பார்க் சாங்லாம் கொஞ்சம் இல்லாமல் வந்திருக்கலாம் படத்தில் கொஞ்சம். அதுதான் கொஞ்சம் இதுவாக இருந்தது. தலை ஃபேனுங்களா? நான் தளபதி ஃபேன் தான். ஓகே, தலையோட பிஜிஎம் தளபதியோட ஃபேமில் பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நல்லா தான் இருந்தது. நாங்கள் தலையெல்லாம் பிடிக்காதுன்னு சொல்லலை, தலை ஃபேன்ஸ் தான் பிடிக்காதுன்னு சொல்லுவோம். அப்படி தான். ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. குடும்பத்தோடு போய் பாருங்கள். 3 மணி நேரம் ஏதோ போரோ லாகோ இருக்கு. 4 மணி நேரம் தொடர்ந்த படம் நல்லா இருக்கும். சார் நம்ம மங்காத்தாளர் தலைக்கு பண்ணிட்டார், தளபதிக்கு இந்த கோட்டில் பண்ணி தளபதிக்கு சிறப்பான தரமான சம்பவம் பண்ணியிருக்காரு. கிளைமேக்ஸ் பாருங்கள், இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம பிஜிஎம், நம்ம மங்காத்தா பிஜிஎம்ல நம்ம தளபதியை பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு தேட்டரில்? அருமையாக இருந்துச்சு. அதோட இன்ட்ரோல் பிளாக்லையும் கிளைமேக்ஸ்லையும் ஒரு பிஜிஎம் வரும் தளபதிக்கு. அந்த பிஜிஎம் போய் பாருங்கள், சூப்பராக இருக்குது. தலை சூப்பராக இருக்குது. போரோ லாகோ இருக்கு. 3 மணி நேரம் லேக்லாம் எதுவுமே இல்லை. இன்ட்ரெஸ்டடாக பார்க்குறவங்களுக்கு ஜாலியாக இருக்கும். அது ஸ்டோரிலாம் பார்க்கக்கூடாது. கமர்ஷியல் ஃபிலிம் சூப்பராக இருக்குது. கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் நிறைய இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். தரமாக இருக்குது. இன்னும் ஒரே ஒரு படம் தான் இருக்குது, கொண்டாடணும். லாஸ்ட்டு படம் வரையும் கொண்டாடணும். இது வரையும் இது பண்ணிட்டோம், பண்ணிட்டோம். ஹேட்டர்ஸ்க்குலாம் வந்து டாட்டா பாய் பாய். இதுக்கப்புறம் ஃபுல்லாக கட்சி தான். நம்ம இந்த படத்தை பொறுத்தளவுக்கு தலை ஃபேன்ஸும் சேர்ந்து கொண்டாடுறாங்களே கோட், என்ன தலை? ஏன்னா வந்து வெங்கட் பிரபு தலையோட மங்காத்தா ஈக்குவலுக்கு வச்சிருக்காப்புல, 2 பேருக்கும் ஈக்குவலாக வச்சிருக்காப்புல. சூப்பராக இருக்குது. 3 நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி கூஸ்பாம் வந்தால் எப்படின்னா போரிங் இருக்கும் அவனுக்கு. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் மக்களோட ஆடியன்ஸ் எப்படி? வேறு யார் ரசிகர்னா இருப்பாங்க. நான் விஜய் ரசிகர், கம்பல்சரின்னு என்ன கேட்டால் நாங்கள் நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஆனால் விஜய் ரசிகரில் மற்ற ரசிகர் எல்லாருக்குமே படம் பிடிக்கும். சூப்பராக இருக்குது படம். நம்ம சிவகார்த்திகேயன் அண்ணா பண்ணியிருக்காரு, அந்த மொமெண்ட்டில் உள்ள தேட்டரில் நடந்துச்சு. அண்ணா எல்லாம் கொளுத்தி விட்ட மாதிரி தான், ஃபயர் தான் எல்லாமே. ஸ்டார்டிங் விஜயகாந்த் அண்ணா மூஞ்சியை காட்டினதுலேருந்து லாஸ்ட்டாக சிவகார்த்திகேயன் கேமியோ வரைக்கும் ஃபயர் தான். ஃபுல்லாக என்ன காமிச்சிருக்கான்னு சொல்லியிருந்தாங்க, அந்த மொமெண்ட்டில் எப்படி இருந்துச்சு? தோனியை தான் நம்ம அந்த மும்பை மேட்ச்லேயே பார்த்தோம், அதே சீனை தான் காட்டியிருக்காங்க. பெருசாலாம் எதுவும் இல்லை. ஆனால் எல்லாமே எல்லா சீனும் சூப்பர் ப்ரோ. பெருசாலாம் அதுவும் நம்ம குறை சொல்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. படம் செம்மையாக இருந்துச்சு. அக்கா ரசிகர் தான். அவர் நேற்றுலேருந்து வாயை மூடல, எதேதோ சொன்னார். இங்கே வந்து பார்த்ததுக்கு அவர் சொன்னதுக்கு அதிகமாகவே சூப்பராக இருந்தது படம். ஸ்டார்டிங்லேருந்து முடிகிற வரையும் போரே கிடையாது. அப்போ ஒரு தலை ஃபேனாக தளபதி படம் இந்த கோட் படம் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க? அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சூப்பராக இருக்குது. தலை ஃபேன்ஸ்லாம் வந்து பார்க்கலாமா? எல்லாருமே பார்க்கலாம், அவங்களுக்கும் பார்த்தா எல்லாருக்குமே பிடிக்கும். இப்போ நீங்கள் ஒரு தலை ஃபேனாக நீங்கள் பார்க்குறீங்க, தலையோட ரெஃபரன்ஸ் வச்சுருக்காங்க. அதான் இப்போ தலையோட பிஜிஎம் தளபதியோட ஃப்ரேம் அங்கே இருந்துச்சு, அந்த மொமெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? தேட்டரில் நடந்துச்சு. சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. எல்லாருமே கற்றுனாங்க. பாதி பேர் வந்திருப்பாங்க. அவர் சொன்ன ரிவ்யூக்கு அதுக்கு அதிகமாகவே நல்லா இருந்தது. படம் சூப்பராக இருந்தது. லேக்லாம் எதுவுமே இல்லை, போரிங்காகவும் இல்லை. கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நீங்கள் தலைபனா தளபதி ஃபேனுங்க? நான் தளபதி ஃபேன். சரி, ஓகே. எந்த தளபதி வந்து ஃப்ரேமில் உங்களுக்கு ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி இருந்தார்? இளைய தளபதியா இல்லை நம்ம தளபதி? கோஸ் இளைய தளபதி தான். இளைய தளபதி தான். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. விஜய் வந்து வில்லன் ரோல் பண்ணி பார்க்கல, ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இட் இஸ் லைக் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது பார்க்க. ரொம்ப நல்லா இருந்தது ரோல். நம்ம விபி அண்ணா வந்து ஆல்ரெடி மங்காத்தால பண்ணியிருக்காரு தலைக்கு, இங்கே தளபதிக்கு கோட்டில் பண்ணியிருக்காரா? மங்காத்தாவை கம்பேர் பண்ண முடியாது, பட் ஸ்டில் இது ஒரு மாதிரி நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இருக்கு. ஸோ இதில் சில க்யூட்டான மூமெண்ட்ஸ் தான் இருக்கும் தளபதியோடது. ஏதாவது ஒன்று உங்களுக்கு ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணது ஏதாவது ஒன்று? ரொம்ப ஃபன்னியாக பண்ணுறது, அந்த ஒரிஜினல் தளபதி பழைய தளபதியை உள்ளே கொண்டு வந்தது, அது நல்லா இருந்துச்சு. நாங்கள் ட்ரெய்லரில் பார்த்தோம்ல அந்த சாங் ஒன்று பாடினார், பழைய சாங். அந்த சாங்லாம் உள்ள தேட்டர் ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்துச்சு? ஆக்சுவலாக நிறையவே ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. அந்த சொர்க்கமே என்றாலும் இளையராஜாவோட பாட்டு எக்ஸ்பெக்டே பண்ணல, நல்லா இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து
நம்ம தலையோட பிஜிஎம் அதில் வந்துருந்துச்சு, தளபதியோட ஃப்ரேம் வந்துச்சு. அந்த இடத்துல ஆடியன்ஸ் என்ன பண்ணாங்க உள்ள தேட்டரில்? சீரியஸாக ரொம்ப வைபாச்சு. நாங்களே பயங்கரமாக ஷவுட் பண்ணி ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு, படத்தை நல்லா பார்க்கலாம். நான் இன்னொரு டைம் பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா அந்தளவுக்கு கதையும் இருக்குது, அந்தளவுக்கு ட்விஸ்ட்டும் இருக்குது, என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. எல்லாருமே பார்க்கலாம் இந்த படத்தை. இப்போ எனக்கு என்னன்னா, சில பேர் வந்து படம் நல்லா இருக்குன்றாங்க, சில பேர் வந்து படம் ஓரளவுக்கு டம்மியாக தான் இருக்குன்றாங்க. என்ன தான் தலை? இல்லை கதை இருக்குது. என்னென்னா அது உட்காந்து பார்க்கணும். என்னென்னா என்டர்டைன்மெண்ட் வந்து நிறைய இருக்குது. உட்காந்து பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். 3 மணி நேரம் என்னென்னா அந்தளவுக்கு இருக்குது கதை.